மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த அன்லக்கி கேர்ள் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாவோட கதை கேட்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த கிம்மும் வானும் ஹீரோயின் தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம கண்டினியூஸா பார்க்க போறோம். இப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்தனியும், டேய் என்னடா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. உடனே இப்ப கிம் அப்படியே, உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அந்த கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்றேன், சோ அதனால நீ தெளிவான முடிவு எடுப்பல அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வருவான். நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி அப்படியே கிம்ம தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இப்படி கோச்சிட்டு போனனால கிம் செமையா டென்ஷன் ஆயிருவானா. அவன் அப்படியே கண்டினியூஸா விடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அவன் அப்படியே லைட்டா அவன் யோசித்து பார்ப்பான், என்னன்னா நேத்து நம்ம ஹீரோயின் கூட அவன் இதே இடத்துல நின்னு சேலஞ்ச் பண்ணிருப்பான்ல, நீ மட்டும் 5 தடவை இந்த பாலை ஹிட் பண்ணிட்டேனா நீ ஜெயிச்சிட்ட, சப்போஸ் அப்படி நீ பண்ணலனா நான் கேட்கிற விஷயத்தை நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான்ல. பட் அந்த எண்ட் ஆஃப் தி சேலஞ்ச்ல நம்ம கிம் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஹீரோயின் தோத்து போயிருப்பா. அதனால நம்ம கிம் அவகிட்ட என்ன கேட்டிருப்பானா, நீ தான் போட்டியில தோத்துட்டேல, சோ நீ என் கூட வெளியே டேட்டிங் மாதிரி வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதனாலதான் இன்னைக்கு சார் செம கான்பிடென்டா நானும் அவளும் டேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வான் கிட்ட சொல்லிருப்பான். இப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்தனையும் நம்ம கிம்முக்கு இன்னும் செமையா டென்ஷன் ஆகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு புக் எடுத்தா படிப்பே மண்டையில ஏறாது. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. என்னடா இது, எனக்காக போய் 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தூங்காம இதே யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. இப்ப அப்படியே அவ வீட்டுக்கு வெளியே பார்த்தா நம்ம வான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்ட்டு பாவ இவனுக்கும் தெரியல. அதனால கடைசியா அவ வீட்டுக்குள்ள போகாம அப்படியே அங்கிருந்து சோகமா வான் கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம கிம் ஒரு டாப் பிளேயர்ங்கிறனால அவ்வளவா கிளாஸுக்கே வந்திருக்கவே மாட்டான் போல. இன்னைக்கு நம்ம ஹீரோயினை பார்க்கணுங்கிறக்காக கிளாஸ் பக்கம் வருவானா. இதை பார்த்து நீ அங்க இருக்க ஸ்டாஃப் முதற்கொண்டு எல்லாரும் செமையா வைபாவாங்க, வாவ் கிம் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினா திரும்பி ஒரு பார்வை கூட பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி இவன் வந்ததே ஹீரோயின் கிட்ட பேசணுங்கிறக்காக தான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. இதே கடுப்போடையே திரும்பி அப்படி கிம் பிராக்டிஸ் பண்ண போவானா. ஆனா அங்க போன கடத்தான்ட்டு நம்ம கிம்மால நிம்மதியா பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அவனுக்கு எங்க பார்த்தாலும் நம்ம மின் இருக்கிற மாதிரியே தான் தெரியும். இதனால பாவம் பையன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவான். ஒழுங்கா பிராக்டிஸ் கூட பண்ண முடியாது. சோ இதே கடுப்புல யார திட்டுறோங்கிறது கூட கவனிக்காம கோச்ச நல்லா திட்டி விட்டு வந்துருவான். இப்ப அப்படியே அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் கிம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தான்ல, அதுக்கு லைட்டா ஒரு போட்டோ ஷூட் இருக்கு போல. அதை இப்ப நம்ம ஹீரோயின் தான் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. சோ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் அப்படி கிம்ம போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம கிம்மா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியான்ட்டு ஹீரோயின் கூட பேட்சப் ஆயிருன்னு சொல்லி ஆசைப்படுவான். ஆனா நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கூட அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. இதனால கடுப்பாய் போன கிம், ஏ மின் நான் முடிவா கேக்குறேன், எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு தெளிவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்துவானா. அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோயின் கத்தி விட்டுருவாங்க. சொல்லுன்னா என்ன தடா சொல்றது, நீ பண்றது நியாயமா இருக்கான்னு நீயே யோசித்து பாரு. 2 நாள் முன்னாடி தான் என்கிட்ட நீ கன்ஃபெஷனே பண்ண, ஆனா அதுக்குள்ள என் முடிவை சொல்லுன்னு சொல்லி நச்சரிக்கிற. இது மட்டும் இல்லாம உனக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, என்ன சைட் கிக்கா வச்சுக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சு திட்டி விடுவா. ஆனா இவ எதை பத்தி பேசுறா அப்படிங்கிறது நம்ம கிம்முக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. ஏன்னா நம்ம கிம்முக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது போல. இவளா தான் அந்த பொண்ணு நம்ம கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம கிம்மே கேட்டுருவான், நீ எந்த பொண்ணை பத்தி பேசுற, எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்ம மின் சொல்லுவா, அதான் எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல உன் கூடயே ஒரு பொண்ணு இருப்பாளே அந்த பொண்ணை பத்தி தான் பேசுறேன் அப்படின்ட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புவாளா. அப்பதான் நம்ம கிம்முக்கு ரியலைஸே ஆகும் அவ யார பத்தி பேசுறான்ட்டு. ஆக்சுவலி அந்த பொண்ணு நம்ம கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதான், கசினா. இத சொல்லலாம்னு சொல்லி நம்ம கிம்மும் கத்துவான், ஏ அவ என் கசின் ட்ரீ முட்டாளே அப்படின்ட்டு. ஆனா இது எதையுமே காதல வாங்காம நம்ம ஹீரோயின் வீராப்பா நடந்து போயிருவாங்க. ஆனா இங்க நடந்தது எல்லாத்தையுமே நம்ம வானோட ஃப்ரெண்டு அப்படியே நோட் பண்ணிட்டு போய் நம்ம வான் கிட்ட சொல்லிடுவான். நம்ம வானா உள்ள எவ்வளவுதான் நெருப்பா கொதிச்சாலும் அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூலா இருக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பத்தில இங்க வந்து பேசாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். ஆனா உண்மையிலே அவனுக்கு உள்ள எப்படி ஃபீல் ஆகும்ட்டு நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியும். இப்ப அப்படியே அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா கிம் தான். இப்ப அவன் போன் பண்ணி, நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்கு, 7 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து நாங்க எல்லாரும் கிளம்பிடுவோம், நாளைக்கு மட்டும் நீ என்ன வந்து பாக்கலன்னு வச்சுக்கோவே, நான் மேட்ச் விளையாடவே போக மாட்டேன், அப்புறம் நம்ம டீம் தோத்துரும், அதுக்கடுத்து நம்ம டீம் தோத்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி பிரின்சிபல் உன்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாரு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி குட்டியா ஒரு மிரட்டல் விட்டுருவானா இப்ப கிம். சோ இதனால வழியே இல்லாம அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கிம்ம பாக்குறக்கா வருவாங்க. அவ வந்தனே அப்படியே, நான் ஒன்னும் உமல இருக்க பாசத்துலலாம் வரல, நீ மிரட்டி கூப்பிட்டனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பிஹேவ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா கிம் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துருவான். இங்க பாரு, அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவ என்னோட கசின். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சொல்ற மாதிரி நீ அன்லக்கி கேர்ளே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணிட்டு தான் போறேன். கண்டிப்பா இந்த மேட்சை நான் ஜெயிப்பேன், அதுக்கு காரணம் உன்னோட லக்கு தான். நான் எப்படினாலும் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சிட்டு வந்த கடுத்து நம்ம 2 பேரும் ஷியரா டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவான். நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட தெரியாது. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாளா. உடனே கிம், நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், நான் ஜெயிச்சிட்டு வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அன்னைக்கு காலையில நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க ஸ்டாஃப் நின்னு உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் போனை ஒழிச்சு வச்சு நம்ம ஹீரோ விளையாடுற மேட்ச லைவா
ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த மேட்ச் ஒரு முடிவுக்கு வந்துருமா, நம்ம கிம் சொன்ன மாதிரி அந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பான். இது தெரிஞ்சனியும் கிளாஸ் ரூம்குள்ள இருக்கன்னு கூட ஞாபகம் இல்லாம நம்ம ஹீரோயின் வாவ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்துவா. அந்த ஸ்டாஃப் பாப்பா, நான் இங்க உயிரை கொடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன என்ஜாய்மெண்டா அப்படின்ட்டு சொல்லலான்னு வருவான். ஆனா ரைட்டா யோசித்து பாப்பா, ஆஹா இவகிட்ட வாயை கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு, சரிமா நீ என்ன பண்றியோ அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம கிம் போன் பண்ணுவான். உடனே அந்த ஸ்டாஃபும் வெக்கமே இல்லாம, நான் அப்பயே சொன்னேன்லமா உனக்கு என்ன பண்ணு தோணுதோ பண்ணு, போன் கால் தானே வந்திருக்கு, நீ வாட்டுக்கு அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் சரி கிம்மு தானே கூப்பிடுறான் அப்படின்ட்டு அட்டன் பண்ணுவாங்க காலை. இதுல போனை வேற ஸ்பீக்கர்ல தெரியாதனமா போட்டுருவாங்களா. நம்ம ஹீரோயின் இப்ப கால் அட்டன் பண்ணோனியும் கிம் அப்படியே கத்துவான், நம்ம மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம், சோ நான் சொன்ன மாதிரியே நீ என் கூட டேட்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இத ஹோல் கிளாஸே கேட்டுரும். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி சலசலன்னு பேசிக்குவாங்க. ஆனா இப்படி கிம் சொன்ன கடுத்து நம்ம ஹீரோயின் மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப அப்ப இவ கிம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க அப்படியே ஒரு கட்டு டக்குன்னு ரிவர்ஸ் கியர் போட்ட மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. திரும்பி அதே பிளே கிரவுண்ட்ல கிம்முக்கும் வானுக்கும் நடுவுல நம்ம ஹீரோயின் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் தன்னோட லவ்வ கன்ஃபஸ் பண்ண கடுத்து நம்ம ஹீரோயின் கிம்ம மீட் பண்ண சீனை மட்டும் தான் நம்ம பாத்திருக்கோம். அதுவே அவங்க வானை மீட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற சீனை தான் இப்ப காட்டுவாங்க. அன்னைக்கு கடைசியா கிம் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டிருப்பான்ல, உனக்கும் வானுக்கும் உண்மையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே டக்குன்னு வானை பார்த்து, நான் கிம் டேட் பண்ண உனக்கு என்ன, டேட் பண்ணாட்டி உனக்கு என்ன, அதை பத்தில நீ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எதர்ச்சியா வான் கூட சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ்லாம் பாப்பாளா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சே நம்ம வான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே அடுத்த நாள் கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வானையே ஒரு மாதிரி உத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வான் சொன்னது எல்லாமே ஒரு ஞாபகம் வரும். அன்னைக்கு பார்க்ல இருக்கிறப்ப நம்ம வான் சொல்லியிருப்பான், என்னால இப்பெல்லாம் ஒழுங்கா தூங்கவே முடியல, என்னோட இதயத்தை தொட்டு பாரு எப்படி ஃபாஸ்டா பீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பான்ல. அதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் ஒழுங்கா ரியலைஸ் பண்ணி பாப்பாங்க. சோ அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க வானுக்கு தமிழ முன்னாடி இருந்து லவ் இருக்கு, இவங்க தான் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி. இப்ப இவங்க அப்படியே மை மறந்து நம்ம வானை பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. இப்ப கரெக்டா வானும் திரும்பிடுவான். இத பத்தி நம்ம ஹீரோயின் அப்படி கேஷுவலா வானை கண்டுக்காத மாதிரியே இன்னொரு பக்கம் திரும்பிக்குவா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வான் கூட பேசாம இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அதனால அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோனையும் அவங்களே வாலண்டியரா போய், டே வான் என்னால அவங்க கூட பேசாம இருக்க முடியாது, நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப வான் ஒரு பார்க்குக்கு தான் கூட்டு வருவாங்களா. இப்ப அந்த பார்க்ல தான் காட்டுவாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களா. அப்ப நம்ம வான் ஹீரோயினை பாப்பான். அவ போன் கீழே விழுந்திருக்கிறது கூட தெரியாம நம்ம ஹீரோயின் மெய் மறந்து எதை யோசித்துக்கிட்டு இருப்பா. நம்ம வான் சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு டக்குன்னு அந்த போனை மட்டும் அவகிட்ட தூக்கி போட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டெப் எடுத்து வைப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் வேமா எந்திரிச்சு, டே நான் எப்படி நான் தாண்டா கோவமா இருக்கணும், ஆனா நீ எதுக்கு இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா வான் இப்ப உடனே திரும்பி, நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், என்னால எதையும் மறக்க முடியாது. இதே பார்க்ல தான் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உன்னை விட நல்லா ஹைட்டான கடுத்து நான் என்னோட லவ்வ சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன, நீ வேணா அதை விளையாட்டுத்தனமா சொல்லிருக்கலாம், ஆனா அது எனக்கு ஒரு வேத வாக்கு மாதிரி. அது மட்டும் இல்லாம உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் உன ஃப்ரெண்டுக்கும் மேலதான் பாக்குறேங்கிறது உனக்கும் நல்லாவே தெரியும் தானே, ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசுதான் உனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப வான் அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுவானா. நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பேச முடியாது, ஒரு மாதிரி வாயடைச்சு போய் நிப்பா. அப்ப அப்படி வான் திரும்பி, இங்க பாரு இப்ப ரீசெண்டா நடந்த எல்லாத்தையும் மறக்கணுமா, நான் மறந்துடுறேன், ஓகே கிம் கூட நான் சண்டை போடக்கூடாதா, ஓகே நான் கிம் கூட சண்டை போடல, இது எல்லாமே நான் உனக்காக பண்றேன், ஆனா உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் பாக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்காத, அது மட்டும் என்னால முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வான் அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒரு குழப்பத்துல இருக்காங்க, கிம்மா வானா அப்படின்ட்டு. இதுல இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. சோ இவ என்னதான் ஃபைனலா முடிவெடுக்க போறா அப்படிங்கிறது யாருக்குமே எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இப்ப இதே கன்ஃபியூஷனோட நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வருவாங்களா. அப்ப யாரோ டே வான் இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஆர்வமா திரும்புவாங்க, வா வான் இங்க தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா பார்த்தா நம்ம வான் வேற ஒரு பொண்ணு கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பானா. அவன் ஜஸ்ட் கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அதை வந்து நம்ம ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அடுத்து இப்ப அப்படியே பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்கேயுமே நம்ம வான் வந்து அந்த இன்னொரு பொண்ணு கூடயே தான் பேசிக்கிட்டே இருப்பானா. இதை நம்ம ஹீரோயினால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்புறம் என்ன ஒரு மாதிரி சோகமா மூஞ்சி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் சோகமா கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் உள்ள அந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்ப அங்க இவங்க டீம் மெம்பர் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். இவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. உங்க ரியல் லைஃப்ல நடந்த ஸ்டோரியை ஏதாச்சும் ஒண்ணு எங்க பேஜ்ல போஸ்ட் பண்ணுங்க, அதுல எது சிறந்த ஸ்டோரியா இருக்கோ அதை நாங்க பிராட்காஸ்டிங் ரூம்ல வாசித்து காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு டாப் ஸ்டோரி எடுத்துதான் அந்த உள்ள இருக்க பையன் பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே இப்படிதான் இருக்கும். நானும் அவளும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவளோட வேல்யூவே தெரியாது, அவளை எப்ப பார்த்தாலும் அன்லக்கி கேர்ள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவளும் அதுக்கேத்தாப்புல தான் நடந்துக்குவா, ஒழுங்கா ப்ராப்பரா நடக்க தெரியாது, ஏன் அவளோட போனை கூட ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதனாலேயே தான் அவளை சுத்தி இருக்க எல்லாருமே அவளை அன்லக்கின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான்
என்னைக்கும் அப்படி நினைச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ள இருக்க பையன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டோன்னே வான் அப்படி வெளியே இருந்து சிக்னல் கொடுப்பான். டே பிராட்காஸ்டிங்க ஸ்டாப் பண்றா, அந்த ஸ்டோரியை சொல்லாத அப்படின்ட்டு. இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணது வந்து வான் தான் போல. அதுதான் நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்கும் போல. அதனால இப்ப அந்த ஸ்டோரியை தான் அந்த டீம் மெம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இது வானோட ஸ்டோரின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்றப்ப நம்ம வான் இன்னொரு விஷயத்தை சேர்த்து மென்ஷன் பண்ணிருப்பான். இப்ப அதையுமே அந்த டீம் மெம்பர் வாசிப்பான். அவ இன்னும் என்ன ஃப்ரெண்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கா. பட் நாங்க சைல்ட்ஹுட்ல பண்ண ப்ராமிஸ் ஒன்னு அவ மறந்துட்டா. நான் அவளோட நல்லா ஹைட் ஆனனையும் என்னோட ப்ரொபோசலை அவ அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சோ நான் கூடிய சீக்கிரத்திலேயே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருந்த எல்லாத்தையுமே அந்த உள்ள இருக்க மெம்பர் வாசித்துக்கிட்டு இருப்பானா. இது இப்ப அப்படியே ஹோல் ஸ்கூலே கேட்கும். இதுல நம்ம ஹீரோயின் வேற இதை கேட்டுருவா. சோ அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா இந்த போஸ்ட போட்டது வேற யாருமே இல்ல வான் தான் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அழுக வர மாதிரி இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் அந்த பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம வான் செம்ம கடுப்பா இருப்பான். டே நான் தான் அதை நிப்பாட்டுன்னு சொன்னேன்ல, அதை கூட கவனிக்காம சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் தான் காட்டுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சிருமா, கரெக்டா அண்ணாருன்னு பார்த்து செமையா மழை பெய்யும். நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. போச்சு இன்னைக்குன்னு பார்த்து நான் கொடையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவளோட பிளேஸுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு கொடை இருக்கும். இதுல நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, ஓகே இதை இங்க வச்சது வான் தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வேகமா ஓடி போய் நம்ம வான் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணுவா. ஆனா வானா சுத்தமா திரும்பியே பார்க்க மாட்டான். அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுவான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட ஃப்ரெண்டு தான் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான் அப்படிங்கறத லைட்டா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம வானா நல்லா இரும்பிக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் தான் லைவ்ல பேசணும் போல. நேத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடையை கொடுத்துட்டு இவன் நல்லா மழையில நினைஞ்சிருப்பான் போல. அதனால செம கோல்டு. சோ இப்ப இவனால தனியா அந்த ப்ரோக்ராம நடத்த முடியாது. அதனால அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி இப்ப நம்ம மின்னையும் அந்த லைவ்ல சேர்த்து விட்டுருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள போய் நம்ம வான் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. அவ வாட்டுக்கு கண்டினியூஸா அந்த ஷோவை தான் நடத்திக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த ஷோக்கு கொஞ்ச நேரம் பிரேக் வேற விடுவாங்களா. சோ உள்ள இருக்க ஆடியோ எல்லாத்தையுமே லைவுக்கு வராத மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் சரி இப்ப வாண்ட நம்ம வான் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வாயை திறப்பா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த வெளியே உட்கார்ந்திருந்த டீம் மெம்பர் தெரியாதனமா ஆடியோவை எனேபிள் பண்ணி விட்டுருவான். சோ இப்ப இவங்க பேசுறது அப்படியே ஹோல் ஸ்கூலுக்கே கேட்க ஆரம்பிக்கும். இதுல இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் கடுப்பாய் கத்துவாங்க. டே வான் இப்படி எத்தனை நாள் தாண்டா இருக்க போற, உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வானை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம வான் ஒரு வார்த்தை கூட பதிலுக்கு பேசவே மாட்டானே. இது இன்னும் நம்ம ஹீரோயினை கடுப்பாக்கிறோம். அப்புறம் என்ன, டே நீ இப்பதானடா ப்ரப்போஸ் பண்ண, அதுக்குள்ள நான் எப்படி என்னோட முடிவை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்மளுக்கு இதை கேட்கறப்ப ஷாக் ஆயிரும். என்னடா இது, இதே டைலாக் தான் கிம் கிட்டையும் சொன்னா, இப்ப இதே டைலாக் தான் இவன் கிட்டையும் சொல்றா அப்படிங்கிற மாதிரி. இதுல இவங்க பேசுறது வேற ஹோல் ஸ்கூலுக்கே கேட்டுக்கிட்டு இருக்கும்ல. இதுல அந்த பிரின்சிபலுக்கு வேற கேட்டுரும். இப்ப அப்படியே அந்த பிரின்சிபலை தான் காட்டுவாங்க. டே இது என்ன ஸ்கூல்னு நினைச்சீங்களா இல்ல ரொமான்ஸ் பண்ற இடம் நினைச்சீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இப்ப அப்படியே திரும்பி பிராட்காஸ்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி சொன்ன கிடத்து வானுக்கு இதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி தெரியாம குழப்பத்துல அப்படி நம்ம ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீ இப்படி திடீர்னு கன்ஃபஸ் பண்ணிட்ட, அதை கேட்டோன்னு எனக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருந்துச்சுன்னு தெரியுமா. பட் ஆனா அதை விட ரொம்ப ஆக்வர்டா இருந்தது இந்த 3 நாளா நீ என் கூட ஒழுங்கா பேசாததான். சோ அப்பதான் நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் பக்கத்துல இல்லனா எனக்கு அந்த டேவே ஒழுங்கா போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்லுவாளா. அப்புறம் என்ன, இதை கேட்டோன்னு வானுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதுவே நம்ம ஹீரோயின் இன்டைரக்டா அவனோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ண மாதிரி தானே. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் பிராட்காஸ்டிங் ரூம்ல இருக்கோன்னு கூட பார்க்காம அப்படியே நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்குவாங்க. ஆனா இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கிம்ம தான் காட்டுவாங்க. கரெக்டா இன்னைக்கு தான் அந்த மேட்சுக்காக கிம் கிளம்பிக்கிட்டு இருப்பானா. இப்ப அவனும் இது எல்லாத்தையும் லைவா கேட்டுருவான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்னடா நடக்குது இங்க, இதெல்லாம் கேட்ட கடுத்துமா கிம் இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சேனா நீ என் கூட டேட் பண்ணணும்னு சொல்லி கேட்பான். அது மட்டும் இல்லாம அவன் சொன்னதுக்கும் இவ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாளே, அப்ப ஒருவேளை இவ சீட் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். அதுதான் கிடையாது. நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்த கதையோட மெயின் ட்விஸ்டான சர்ப்ரைஸ் இதுதான். என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து கிம்முக்கு ஓகே சொன்ன மாதிரி இருந்தது உண்மைதான். அதே மாதிரி வானுக்கு ஓகே சொன்ன மாதிரி இருந்தது உண்மைதான். பட் இதுல எந்த எண்டிங் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் இங்க முடிவு பண்ணிருப்பாரு. சோ நம்ம ஹீரோயின் கிம்ம சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி எண்டிங் இருந்திருக்கும். இல்ல அவங்க வான சூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப நம்ம கடைசியா கேட்ட மாதிரி இந்த டிராமாவோட எண்டிங் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த கதையோட ஹீரோ கிம்மா இருக்கணுமா இல்ல வானா இருக்கணுமான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல இந்த ஸ்டோரியை கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஹாப்பி எண்டிங் தான். சோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட இந்த வித்தியாசமான டிராமா இங்கே முடியுது. கடைசியா இந்த கதையோட ஹீரோ கிம்மா இருக்கணுமா இல்லனா வானா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணி கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.